Hey guys, welcome to Sab Zoo. இன்னைக்கு நம்ம டே 2 ஆஃப் த ரோட் ட்ரிப். நம்ம இன்னைக்கு போகிறது கால்ஸ்பாட் கேவ் ரன் நேஷ்னல் பார்க், அதுக்கப்புறமா ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க். ரெண்டுமே நியூ மெக்சிகோவில் தான் இருக்குது. இந்த விலாகில் நம்ம கால்ஸ்பாட் கேவ் ரன் நேஷ்னல் பார்க் பற்றி நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பட் நாங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது கால்ஸ்பாட் நேஷ்னல் பார்க் தான். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இட் வாஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ் ஐ ஹவ் எவர் விசிட்டட். டே 2ல் நம்ம என்ன பண்ணோங்கிறத இந்த vlogல ஃபுல்லாக பார்க்கலாம். லெட்ஸ் கோ கைஸ். We are packed for day 2. டே 2 பேக் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் லைட்டாக சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். இங்கே ஹோட்டல்லே எங்களுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் அண்ட் மஃபின்ஸ் இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். கைஸ், நாங்கள் இப்போது கால்ஸ்பாட் நேஷ்னல் பார்க்கோட அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். It's around 9:40 எங்களுக்கு. We'll take some pictures here. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே டைம் ஸ்லாட்ஸ் இருக்குது. யூ ஹாவ் டு என்டர் த கேவ் பிஃபோர் 2:30. காலையில் 9 o'clockலேருந்து 2:30க்கு எவ்ரி 1 hour, half an hour அவங்க டைம் ஸ்லாட் நீங்கள் புக் பண்ணலாம். பட் ஆனால் அதில் ஜென்ரிக்காக என்ன எழுதிருந்துச்சுன்னா, நீங்கள் எப்போ புக் பண்ணாலும் சரி பிஃபோர் 2:30 யூ ஹாவ் டு கெட் இன் டு த கேவ் அண்ட் they close the cave by 4:30 because it takes anywhere around 1 to 2 hours for you guys to go and explore the cave. Now let's get in guys. நாங்கள் அந்த சைன் போர்ட்லேருந்து இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே 6 miles பக்கத்தில் உள்ளே அந்த கேவுக்கு போகணும். இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி ட்ரை ஸ்பாட். உள்ளே சர்வீஸ் கிடையாது, நெட்ஒர்க் லைக் SOSல தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் மோஸ்ட்லி ஃபில்டு வித் கேக்டஸ். பட் அகெயின் லுக் அட் இட். எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு கேவ் இருக்குன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி அதுக்கு இவ்வளோ நல்லா ரோடு போட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐ திங்க் திஸ் குட் பி ஒன் ஆஃப் த லீஸ்ட் க்ரௌடட் நேஷ்னல் பார்க். ஏன்னா இது ரொம்ப தூரத்தில் இருக்கு. இட் ஃபீல்ஸ் லைக் ஒரு குட்டி மவுண்டைன் ஏறுற மாதிரி தான் இருக்கு. லைக் அங்கே கொஞ்சம் இன்க்ளினேஷன் இருக்கு. என்ட்ரன்ஸ்லேருந்து 7 miles ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டோம். நல்ல ஆல்டிடியூட் இருக்கிற இடம் இந்த இடம். நீங்களே பார்க்கலாம் நம்ம எவ்வளோ டாப்பில் இருக்கோன்னு. நவ் வி வில் கோ டு த கேவ். இந்த நேஷ்னல் பார்க்கை ஃபஸ்ட்டு போகலான்னு டிசைட் பண்ணப்போ எங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இது ரொம்ப லெஸ் க்ரௌடடாக இருக்கும்னு தான் நினச்சோம். நாங்கள் நினச்ச மாதிரியே விசிட்டர் சென்டர் உள்ளே போன உடனே நீங்கள் பார்க்கலாம் இங்கே யாருமே இல்லை. ப்ளஸ் நாங்கள் ரொம்பவே சீக்கிரமாக வந்தனால இட் வாஸ் வெரி லெஸ் க்ரௌடட். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஸ்லாட் ஈஸியாக கிடச்சிச்சு. நாங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் லைனில் நேராக போனோன்னா அந்த ஹெல்ப் டெஸ்கில் எங்களோட ரிசர்வேஷன் காமிச்சோம். அவங்க டைமிங் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டோரில் போங்கன்னு சொல்லிவிட்டு கேவுக்கான என்ட்ரன்ஸில் நாங்கள் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க எங்களை. இந்த கேவுக்கு நாங்கள் எலிவேட்டரில் ஏன் டிசைட் பண்ணோன்னா, பிகாஸ் இட்ஸ் மச் குவிக்கர். இதுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் எலிவேட்டர் உள்ளே வந்ததுக்கப்புறமா கேவ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா த எலிவேட்டர் கோஸ் டவுன் ஆல்மோஸ்ட் லைக் 750 feet கீழே போகுது. ஸோ டக்குன்னு போயிடுச்சு. எலிவேட்டரில் ஒரு 30 secondsக்குள்ளேயே நாங்கள் கேவுக்கு ரீச் ஆகிட்டோம். கீழே கேவ் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே ஒரு குட்டி விசிட்டர் சென்டர்ஸ் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி எம்டி. ஏன்னா நாங்கள் ரொம்ப டே சீக்கிரமாக ஆரம்பித்தனால யாருமே இன்னும் அங்கே வரல. அண்ட் நாங்கள் ஓகே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் த கேவ். கேவோட ஸ்டார்டிங்லேயே அவங்க டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேவோட மொத்த மேப்புமே எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த வழியில் போனால் எந்த வழியில் வரலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸு எல்லாமே. நாங்கள் கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்த உடனே எங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வாவ்னு தான் இருந்துச்சு. பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபார்மேஷன் ஆஃப் எர்த். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ஆல் நேச்சுரலி ஃபார்ம்ட், ரைட்? அண்ட் இந்த கேவ் ஆல்மோஸ்ட் 4 to 6 million years ago ஃபார்ம் ஆன கேவ், ரைட்? இதுக்கு நிறையா டைம் பீரியட் இருக்குது. ஸோ 4 to 6 million years முன்னாடியே அது பெருசாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த சல்ஃபேட்டால் ஃபார்ம் ஆன கேவ்ஸ் 500,000 years முன்னாடி ஃபார்ம் ஆனதுன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. The one full cave is considered as a national park, which is called Carlsbad National Park.
ஸோ இங்கே வந்து அவங்க நல்லா வந்து எல்லாமே வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பாத்வேஸு, கீழே இருக்கிற டாய்லெட்டு, ஈவன் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேவில் வந்து ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் லைட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க நீங்கள் பார்க்குற ஃபார்மேஷன்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து ட்ராப் பை ட்ராப்பாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். மே வந்து கீழே வந்து விழுன்னு கிடையாது. சம்டைம்ஸ் இட் ஜஸ்ட் ஹேங்ஸ் ஆன் டு இட். ஸோ அந்த மாதிரி ஹேங் ஆகி இந்த மாதிரி ஸ்பைக்காக ஃபார்ம் ஆகிருக்கு. சம்டைம்ஸ் அது வந்து அப்படியே கீழே வரைக்கும் ரூட் வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. நாங்கள் லிமிட்டட் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறனால வி டுக் த ஷார்ட் கட். நாங்கள் பிக் ரூம் தான் போனோம். பட் பிக் ரூமில் தான் வந்து யூ குட் ஆக்சுவலி ஹாவ் அ ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் ஹவு பிக் த ஹோல் கேவ் இஸ். கீழே எமர்ஜென்சி பாக்ஸ் கூட வச்சுருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே அந்த ஒவ்வொரு ஷேப்பும் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி போர்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கல் எடுத்துட்டு அது உடக்க பார்க்கறது, உடக்குதான் உடம்பு தான் உடம்பு என்ன பண்ணுவாங்க சொல்லு, கேமரால சொல்லு. கல் எடுத்து அது மேலே போடுவாங்க. see if it's breaking or not. இந்த சைலண்ட் பெல்லுங்கிற ஃபார்மேஷன் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் அட்ராக்ஷன் இந்த கேவில். அந்த ட்ராப்பு விழுந்து அந்த ஸ்ட்ரக்சரில் இன்னும் வரைக்கும் வந்து அந்த வெட்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ யூ குட் லிட்ரலி see the wetness and the drop formed. எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது எல்லாமே அவ்வளோ டீட்டெயில்டாக இருந்துச்சு. இதுதான் அந்த கேவில் இருக்கிற பிக் ரூம் கைஸ். இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேவ் எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்குங்கிறதுனால உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். ஃபுல் லைட்டிங் போட்டு தான் வச்சுருப்பாங்க. அண்ட் இட்ஸ் வெரி டால். லைக் அந்த சீலிங் வந்து அவ்வளோ ஹையாக இருக்குது. இந்த ஸ்பாட்டுக்கு அவங்க வந்து நேம் பண்ணியிருக்கிறது வந்து சைனீஸ் தேட்டர்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த ட்ராப்லெட்ஸ் விழுந்து சில இது வந்து கீழே ஃபார்ம் ஆகி டச் ஆகிருக்கும் ஒரே சிங்கிள் ஃபார்மேஷனாக. சில இதில் வந்து அப்படியே வந்து பிரேக் ஆகிருக்கும், டச்சே ஆகாமல் இருக்குது. இந்த நேஷ்னல் பார்க்கை எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுமே விசிட் பண்ணலாம். இங்கே எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. வாட்டர், டாய்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் மோர் ஓவர் தேர் இஸ் நோ எலிவேஷன். நீங்கள் லிஃப்ட் எடுத்து நேராக கீழே வந்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் 1 to 1.5 hours ஆஃப் வாக்கிங் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா. அண்ட் இட்ஸ் a very interesting national park for kids especially. ஸோ கேவுக்கு கீழேயும் ஒரு குட்டி விசிட்டர் சென்டர்ஸ் இருக்குது. அவங்க வந்து தேவர் செல்லிங் சம் புல் ஓவர்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ். அதுக்கப்புறமா கிட்ஸுக்கு வந்து அந்த கோல் மைனஸ் மாதிரி இருக்கிற ஹெல்மெட் எல்லாம் வந்து அவங்க செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க வித் அ ஸ்மால் டார்ச் லைட். ஸோ இட் ஜஸ்ட் மேக்ஸ் தெம் எக்ஸைட்டட். அதுக்கப்புறமா ஒரு குட்டி கெஃபே இருக்கும். ஸோ யூ கைஸ் வாண்ட் கிராப் காஃபி ஆர் சம்திங் தட் ஒர்க்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாமே இங்கே செல் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் கீழே ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த கேவ் ஃபுல்லாக வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பட் we did not explore the whole of the cave. நாங்கள் ஷார்ட்கட் எடுத்து பிக் ரூம் வழியாக we just exited.
இங்கே மேலே இருக்கிற விசிட்டர் சென்டரில் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பிளனேட்ரி ஆஃப் த ஹோல் கேவ். இங்கே வந்து அவங்க எப்படி கேவ் கண்டுபிடிச்சாங்க, இந்த கேவ் வந்து அவங்க எப்படி பராமரித்தாங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு கோல் மைனர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அது என்ன மெட்டீரியலில் ஃபார்ம் ஆகிருக்கு, சல்ஃபேட்ஸா ஆக்சைட்ஸாங்கிற எல்லாமே வந்து இங்கே வந்து போட்டிருந்தாங்க. இந்த கேவை ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ் முன்னாடியே வந்து அவங்க ஒர்க்கர்ஸ் அண்ட் மைனர்ஸ் வந்து டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு தான். இந்த வழியாக போனால் தான் அந்த கேவுக்கான நேச்சுரல் என்ட்ரன்ஸ் வரும், விச் வி டிடன்ட் டேக் பிகாஸ் இட் ஹேஸ் ஆல்டிடியூட். இறங்குறது பிரச்சனை இல்லை. இந்த கார்ல்ஸ்பாட் கேவ்ஸோட மொத்த ரெப்ளிகாவும் அவங்க இங்கே வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் த நேச்சுரல் என்ட்ரன்ஸ் காமிச்சு. ஸோ திஸ் இஸ் த வே யூ என்டர் த கேவ். ஆனால் இந்த கேவில் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் கூட நிறையா இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இதில் வந்து கீழே இன்னொரு லெவல் ஆஃப் கேவ் கூட நம்ம போக முடியாத ஒன்று இருக்குது. ஸோ தட் இஸ் மோஸ்ட்லி ரெஸ்ட்ரிக்டட் டு த பீப்புள் ஓவர் தேர் அண்ட் ரிசர்ச் மட்டும்தான். பட் தி கேவ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கேவ் இன் த US. நாங்கள் வந்து இந்த பாஸ்போர்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து $1495. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா எல்லா ரீஜன்ஸுக்கான வந்து ஸ்டாம்பிங்கும் நீங்கள் அடிக்கலாம். ஸோ இதில் வந்து நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டாம்பிங் அடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ, யூ ஹாவ் யுவர் ஸ்டாம்ப் அண்ட் த டேட் அண்ட் இட் வில் ஆல்சோ ஹாவ் த நேஷனல் பார்க் லோகோ ஹியர். ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஒரு டேம். ஸோ இது இப்போ டெக்ஸஸில் நாங்கள் இருக்கனால இது வந்து சவுத் வெஸ்ட் ரீஜன். ஸோ சவுத் வெஸ்ட் ரீஜனில் என்னோட லோகோ. You can see who your competition is. You see my ex-boss manager. There you go. Carlsbad Caverns National Park. Opposite வந்துருச்சு, தலைகீழ வந்துருச்சு, but that's okay. As usual, just like any other national park visitor centers, இங்கேயும் நிறைய apparels இருந்துச்சு, fridge magnets இருந்துச்சு, souvenirs இருந்துச்சு. So they also had a small cafe இங்கே. ஸோ ஏதாச்சும் நீங்கள் கிராப் பண்ணணும்னா ஸ்நாக்னாலும் இங்கே அவைலபிலிட்டி இருந்துச்சு. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி deserted. நாங்கள் எங்களுக்கு வேணுங்கிற ஃப்ரிட்ஜ் மேக்னெட் நாங்கள் மேலே இருக்கிற விசிட்டர் சென்டரில் தான் வாங்கினோம். நீங்கள் பார்க்கலாம், இட் இஸ் ஆக்சுவலி ப்ரிட்டி ஹாட் அவுட் சைட், அப்ராக்சிமேட்லி லைக் 70 சம்திங். ஆனால் நீங்கள் கேவ்க்குள்ளே போனீங்கன்னா வெதர் வந்து ஆல் அரவுண்ட் த இயர் ஆக்சுவலி லோ தான், 63, 64 சம்திங் லைக் தட். பீப்புள் ஹூ டோன்ட் லைக் கோல், இட்ஸ் குட் டு ஹேவ் சம் ஜாக்கெட் அண்ட் கெட் இன் த கேவ். நாங்கள் இப்போ தான் முடிச்சுட்டு கிளம்பி வெளில வந்துட்டோம். உள்ளே கீழே இறங்கிட்டு மேலே திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு எங்களுக்கு வந்து 1 hour ஆச்சு. வி டிட் டேக் த ஷார்ட்கட். ஸோ உள்ளே வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. ஸோ அந்த ஷார்ட்கட் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடலாம். இல்லைன்னா தட்ஸ் அன் அடிஷ்னல் 0.9 miles எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. பட் டோட்டலாக உங்களுக்கு வந்து 3000 steps நீங்கள் என்டர் ஆகி வெளியில் வர்ற வரைக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் த ரியலி குட் நேஷ்னல் பார்க். ஐ திங்க் இட் வில் பி இன் ஒன் ஆஃப் மை டாப் ஒன்ஸ் இன் த லிஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேவ்ஸ் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த சொனோரா கேவ்ஸுக்கும் நாங்கள் போகல, ஸோ அங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. பட் தே ஆர் லைக் ரியலி ஹியூஜ் அண்ட் இட் டேக்ஸ் a decent amount of time to explore. It's a very small national park. எங்களோட அடுத்த ஸ்டாப் வந்து ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க் தான். 188 miles இங்கேருந்து அப்ராக்சிமேட்லி 3 hours சம்திங் லைக் தட் வருது. நாங்கள் இனிஷியலாக க்ளவுட் கிராஃப்டில் தான் பிட் ஸ்டாப் போட்டு சமைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பிகாஸ் இட் ஸ்டார்டட் டு ரெய்னிங் வி ஹேட் டு ஜஸ்ட் ஸ்கிப். கைஸ், ஆக்சுவலி வந்து இங்கே வந்து ஹெயில் ஸ்டார்ம் இருக்குது. நான் என் லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஹெயில் ஸ்டார்ம் பார்க்குறேன். ஸோ நாங்கள் இங்கே க்ளவுட் கிராஃப்டிங்கில் இடத்துக்கு வந்துட்டோம். இட் இஸ் அட் 8650 feet. இங்கே தெரிகிற மவுண்டெயின் ரீஜன் தான் க்ளவுட் கிராஃப்ட். நாங்கள் இதை தான் வந்து இப்போ வந்து கிராஸ் பண்ணி ஒயிட் சாண்ட்ஸுக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க்கு ரீச் ஆகிட்டோம் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 3.5 hours ஆஃப் ட்ரைவ். எங்களுக்கு சன்செட் ஆகிறதுக்கு இன்னும் 1 hour டைம் இருந்துச்சு. ஸோ வி ட்ரை டு கவர் ஆஸ் மச் அஸ் பாசிபிள்.
பிகாஸ் விசிட்டர் சென்டர் கூட அவங்க 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு போட்டிருந்தனால ஃபர்ஸ்ட் திங் வி வாண்டட் டு டூ வந்து எங்களோட பாஸ்போர்ட்டை வந்து நாங்கள் நேஷ்னல் பார்க் ஸ்டாம்பிங் அடிக்க வந்துட்டோம். ஸோ இது அடித்து முடிச்சதுக்கப்புறமா we have to also enter the White Sands National Park. ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க்கோட விசிட்டர் சென்டரில் கூட இந்த சாண்ட் ஃபார்மேஷன்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இங்கே இருக்கிற அந்த சாண்டு வந்து எங்கேருந்து வந்துச்சுங்கிற மொத்த டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ யூ குட் லிட்டரலி ஸ்பெண்ட் லைக் ஒரு 1/2 hour வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நிறையா இங்கே லேர்ன் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ தான் வந்து ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க்குக்கு ரீச் ஆகிருக்கோம். இட்ஸ் ஆல்ரெடி 4 o'clock. நடுவில் மழை, ஹெயில் ஸ்டார்மு, ஸ்லோவாக போச்சு, எல்லாமே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் தே ஆக்சுவலி க்ளோஸ் அட் 5 PM, பட் வி ஆர் ஹியர் பிஃபோர் 5 PM. அண்ட் பார்க் ஹவர்ஸ் வந்து 1/2 hour ஆஃப்டர் த சன்செட். ஸோ இன்றைக்கி 5:30 வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம். இங்கே இன்னொரு ஆக்டிவிட்டி என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்லைட் பண்ணுறதுக்கான ஸ்லெட்ஜு கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் ஆக்சுவலி கெட் தட் ஸ்லெட்ஜ். தட்ஸ் லைக் $20. ஸோ அவங்க ப்ளூ கலரில் இருக்குது. யூ கேன் எதர் பர்ச்சேஸ் இட் ஆர் யூ கேன் ரெண்ட் இட், ரெண்டுமே இருக்குது. பட் ஹியர் தே ஆல் செல்ஸ் ஆல் தேர் குடீஸ் அண்ட் எவ்ரி திங். ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குவோம். நாங்கள் இங்கே ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். பட் இட் வாஸ் கெட்டிங் டார்க்கர் அண்ட் கோல்டர். ஸோ அதனால் வந்து நாங்கள் கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. பார்க் ரேஞ்சர்ஸ் உள்ளே வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. பட் ஆஸ் அ பர்சன் ஹூ இஸ் விசிட்டிங் ஒயிட் சாண்ட்ஸ் ஒரு 1/2 day போதும் இங்கே மொத்தமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லெட்ஜில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours ஆகும். பட் there's nothing to do here more than half a day, guys. நாங்கள் இங்கே ஒயிட் சாண்ட்ஸ்லேயே வந்து எங்களோட டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டார்க் ஆகிடுச்சு. பட் வி காட் அப் டு குக் ஹியர். தே ஆர் லைக் ஓகே, நீங்கள் வந்து இங்கே வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிக்கலாம். அவங்க வந்து எங்களுக்கு வந்து பார்க்கு மூடினதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் தே டிசைடட் டு கிவ் அஸ் லைக் அனதர் 15-20 minutes நீங்கள் குக் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி ஆர் டைம். அதுக்குள்ளே நாங்கள் குக் பண்ணி முடிச்சிருவோம். இந்த பக்கம் காஃபி போட்டுட்ருக்கோம். This is our trash. So we are done. We're gonna put a little more butter just to இது ஆஃப் பண்ணியாச்சு. We need the filter coffee, so let's check the chicken. எந்த நேஷ்னல் பார்க்கில் குக் பண்ணாலும் கைஸ் மேக் ஷுர் தட் வி லீவ் த பிளேஸ் க்ளீன் அண்ட் நீட். ஸோ நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் சிக்கன் சமைச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். இட் வாஸ் ப்ரிட்டி குக். ஐ திங்க் இந்த ஸ்டவ்வில் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 pounds சிக்கன் பண்ணுறதுக்கு வந்து மேபி மோர் தேன் 2 pounds, ரைட்?
யா ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு. Home cooked Indian meals during the trip. It's awesome. The feeling is awesome. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்றது. நான் பண்ணதே இல்லை. லெசன் லேர்ன் என்னென்னா வந்து டே டைம்லேயே குக் பண்ணிக்கிறது. ஸோ தட் இஸ் சம்திங் வி டிட் நாட் ஆன்டிசிபேட். நாங்கள் வந்து லைட் இருக்கோம் அப்படின்னு நினச்சோம். பட் யா லக்கிலி வி ஹேட் அ டார்ச் இன் த கார். ஸோ எங்களுக்கு லைட் வந்து ஆக்சசிபிளாக இருந்துச்சு. ஸோ வில் ஃபினிஷ் அவர் டின்னர் ஹியர். It's going to take another 3 hours for us to go to Albuquerque. Hey guys, thank you so much for watching my vlog. Subscribe to Sab's View for more fun-loaded vlogs. இன்றைக்கி நம்ம பார்த்தது ஃபுல்லாமே வந்து கேவ் ரன்ஸ் அண்ட் ஒயிட் சாண்ட்ஸ் நேஷனல் பார்க். நம்ம டே 3ல வந்து மோனுமெண்ட் வேலி 4 கார்னர் பாயிண்ட் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். டே 3 இஸ் ஆல் அபவுட் பீங் ஆன் த ரோட். ஸோ நாங்கள் 500 miles ஓட்ட போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல்பக்கர்கி த்ரூ த சீனிக் ரூட்ஸ் இன் அரிசோனா டு பேஜ். நாங்கள் 3rd day கூட குக் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். ஸோ வி ஹேவ் எவ்ரிதிங் ரெடி. அது மட்டும் இல்லாமல் வி டோன்ட் ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் பிளான் ஃபார் த டே. Stay tuned for next vlog guys and please subscribe to Sab's Web.